இவங்களை எல்லாருமே செல்ஃப் இன்டெலிஜென்ட் செல்ஃப் பெர்ஃபார்மிங் ஐடல் சொல்ற காரணம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான். இவங்களே லிரிக்ஸ் எழுதிடுவாங்க, இவங்களே அந்த பாட்டுக்கு டியூன் போட்டுருவாங்க, இவங்களே எங்கெங்க எந்தெந்த பீட் வரணும் முடிவு பண்ணுவாங்க, இவங்களே என்னென்ன டான்ஸ் எங்கெங்க இப்படி பண்ண அப்படின்னு இவங்களே முடிவு பண்ணுவாங்க. இவங்களே செட்டு போட்டு ஓகே இவங்க இந்த இடத்துல பண்ணா ஷூட் நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்களே டைரக்ட் பண்றது எல்லாமே வருவாங்க. ப்ரொடியூஸ் பண்றது மட்டும் வெளியா. இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாலும் அந்த காலத்துல அவங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல யாருமே இவங்களுக்கு உதவல. கடினமா உழைச்சா நமக்கு கடவுள் துணையா இருப்பாங்க அப்படிங்கறது வந்து இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒரு காலத்துல பிடிஎஸ்டா பிளாக் பிங்க்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க மத்தியில 17 ஒரு அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்ச உடனே இவங்க 2 பேருக்குமே கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அதுதான் உண்மை. 2 குரூப்புக்குமே வந்து லைட்டா என்னடா அவன் புதுசா ஒருத்தர் எந்திரிச்சு வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதுல 17 வந்து ஒரு பெரிய பேர் எடுத்திருக்கிறாங்க. இது வரைக்கும் 17 மேல சர்ச்சைகள் ஒன்றே பெருசா கிளம்பி வரதே கிடையாது. ஏன்னா இவங்க முயற்சி பண்ணி ஓனா பண்ணனால அவங்க மேல சர்ச்சைகள் வைக்க கூட மக்களுக்கு மனசே வரல.